சிஎம் ஆனவருக்கு மாலை எடுத்து போய் மாலை எடுத்து போடுறேன். அவர் மாலையை போடக்கூடாதுன்னு நான் யாருன்னாரு, சித்தப்பான்னு. உங்க அப்பா முதலமைச்சர் மாலை போடுவேன்னு போட மாட்டேன்னு. அப்ப எனக்கு மாத்திரம் மாலை போடுறேன். வெளியாளுங்க வந்து மாலை போடலாம், என் பிள்ளை மாதிரி நீ எனக்கு மாலை போடக்கூடாதுன்னு. பொருட்கள் தலைவர்கிட்ட ரெண்டு இது கேட்டிங்கன்னா உடனே நடக்கும். ஒன்று படிக்கிறதுக்கு உதவி, ரெண்டாவது சாப்பாட்டுக்கு வழி. கையில் என்ன பைசா இருக்கோ எடுத்து கொடுத்துடுவார், கணக்கு பார்க்க மாட்டார். தனிப்பட்ட முறையில் ஒரு 1-2 ஜோசியர் வச்சிருந்தாரு, மலையாள ஜோசியர். அவங்க கம்பல்சரியாக இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. வணக்கம். இனிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் சரவண சேனலில் தங்கத் தலைவன் அப்படிங்கிற தலைப்பில் புரட்சி தலைவர் பற்றிய அரிய காட்சிகளை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. இப்போ இன்றைக்கும் தொடர்ச்சியாக புரட்சி தலைவருக்கு வீடு கொடுத்த, வால்டெக்ஸ் ரோட்டில் வீடு கொடுத்த திரு தங்கவேல் அவர்களுடைய பேட்டியை தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் என்ன காலச்சக்கரம் வந்து ஒரு பெரிய இந்த இடத்துல ஒரு என்ன நடந்திருக்கு அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ வீடு காமிச்சார், ஏதோ சென்ட்ரல் ஸ்டேஷனை காமிச்சார், அப்படி கிடையாது. அந்த வால்டெக்ஸ் ரோடு பக்கத்தில் என்எஸ்சி போஸ் ரோட்டில் எந்த இடத்துல அவர் வந்து வாடகை கொடுக்க முடியாமல் நின்னார் ஒரு சிறுவன், புரட்சி தலைவருங்கிறவர். அவங்க அம்மா எல்லாமே இருந்தாங்க. நீங்கள் இப்போ போன அதில் பார்த்தீங்க. அங்கேருந்து அப்படியே நீங்கள் பேக் அந்த ரோடனோட முன்னாடி வந்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதனுடைய தலையங்கமாக புரட்சி தலைவர் பேர் தான் வைக்கப்பட்டிருக்குங்கிறது மிராக்கிள். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புரட்சி தலைவர் பேர் வச்சுட்டாங்கன்னு. எந்த இடத்துல அவர் வறுமையிலையும் இதுலேயும் உச்சக்கட்ட ஒரு வாடகை கொடுக்கணுன்ற ஒரு சிறுவனுடைய பெயர் இன்றைக்கி அதே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பேராக, முகப்பு பெயராக அமைந்திருக்கிறது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்தியாவில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வர்ற ட்ரெயினில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் எத்தனை தடவை யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற பேர் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு உச்சரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். காலச்சக்கரத்தினுடையது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறவங்களுக்கு இப்படி இருந்திருக்காங்க. என்னை யாரும் தூக்கிக்கூட ஆளில் அந்த தாட்ஸை வேணாம், உங்களுக்கு எழுதப்பட்டது கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஆகஸ்ட் 10, 1973 பட்டிக்காட்டு பொன்னையான்னு ஒரு படத்தில் புரட்சி தலைவர் நடித்தார். டைரக்டர் பிஎஸ் ரங்கா எடுத்தது. அதில் இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த காட்சியை. அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி சப்வே பக்கத்தில் புரட்சி தலைவர் நடந்து போவார். 1973 அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி நடிகராக நடந்து போகிறார். இன்றைக்கி அதே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தலையங்கமாக அவர் பெயர் வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். புரட்சி தலைவர் ஜோசியத்தில் ஈடுபாடு உண்டுங்களா? ஜோசியமெல்லாம் பார்ப்பார் அங்கே இருக்கும்போது வால்டெக்ஸ் ரோடு? புரட்சி தலைவர் தனிப்பட்ட முறையில் ஒரு 1-2 ஜோசியர் வச்சுருந்தாரு, மலையாள ஜோசியர். அவங்க கம்பல்சரியாக இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. 4-5 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடும், வெளியூர் ஷூட்டிங் முடிஞ்சிடும். அங்கேருந்து காரில் எடுத்துகிட்டு வந்து, அவர் கார் ஓட்டுற ஒரு பேர் சபாபதின்னு சொல்லிட்டு. சபாபதி ரொம்ப அந்த காரில் வந்து வருவார். காரில் வந்து வர்றது, அந்த காரில் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க, காரில் தனிப்பட்ட முறையில் அவர் உட்கார சீட்டுக்கு மேலே சின்ன லைட்டு போட்டு வச்சுருந்தார். சின்ன லைட் எதிரா போட்டு வச்சுருந்தாருன்னா காரில் வந்து சும்மா வர மாட்டார். காரில் வந்து புக்ஸ் படிப்பார். பயங்கரமான ஃபெரோஷியஸ் ரீடர் அவர். அவர் பார்க்க காரில் எப்போ பார்த்தாலும் என்சைக்ளோபீடியா இருக்கும். ஸோ அதில் வந்து ஜென்ரல் நாலேஜ் அப்படி இம்ப்ரூவ் பண்ணுவார். அப்போ நான் கூட கேட்டேன், என்ன சாச்சா தூங்காமல் வரீங்களே? இல்லைப்பா, இந்த சமயத்தில் விட்டால் ரெண்டும் உட்காந்து படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்காது, அதனால் இதை வந்து பார்த்து படித்து ஓரளவுக்கு நாலேஜ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாரோட நம்ம பழக முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதனால் அவர் தான் சொல்லுவார், நீங்கள் நிறைய படின்னுவார். அதனால தான் எங்களுக்கு அவர் சொன்னது எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா படித்தாங்க. இப்போ உங்கள் கல்யாணத்துக்குலாம் அவர் வந்தாருங்களா? இல்லை சார், எங்கள் கல்யாணத்துக்கு வரலன்னா அந்த சமயத்தில் நான் ஒரு காதல் தேடணும். அதனால் அந்த கல்யாணம் திடீர் கல்யாணன்றதுனால அவரால் வர முடியல. நீங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் போய் வாங்குவோம், அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவோம். அதெல்லாம் ஒன்றும் செய்வார். அவர் கையில் என்ன பைசா இருக்கோ எடுத்து கொடுத்துடுவார், கணக்கு பார்க்க மாட்டார். கொடுத்து வச்சுக்கோ, நல்லபடியாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, எக்காரத்தை முன்னிட்டு அம்மா அப்பாவை விட்டுடாதே அப்படிவார். அவருக்கு என்னன்னா, தாய் தந்தையரை எப்போவுமே ஒரு பிள்ளை வந்து காப்பாற்றணுன்றது அவருடைய கொள்கை.
சதானந்தவதி அம்மா இங்கே உங்கள் வீட்டில் இருக்கும்போதே காலம் ஆயிட்டாங்களா இல்லை இல்லை சதானந்தி அம்மா நம்ம வீட்டில் இருக்கும்போது அவங்க லாய்ஸ் ரோடு போயிட்டாங்க. போயிட்டு எல்லாரும் அங்கே அங்க மறந்துட்டாங்க? அதாவது சதானந்தவதி அம்மா மறந்துட்டாங்க, அப்புறம் தலைவர் ஜானகி அம்மா கல்யாணம் ஜானகி முடிச்சிட்டாங்க. ஜானகி அம்மாவுக்கு எங்கள் அம்மா மேலே அவ்வளோ ஒரு பெரிய ஆயிடுச்சு. அக்கா அக்கான்னு சொல்லிட்டு உயிரை விட்டு பழகுவாங்க. அதனால் மாதம் ஒரு தடவை என்ன ஆனாலும் ராமாவரம் தோட்டத்துக்கு நானும் அம்மாவும் போயிடுவோம். போயிடுங்க. சினிமா தலைவரோட ஷூட்டிங் எல்லாம் போயிருக்கீங்களா? இது வரைக்கும் நான் சினிமா ஷூட்டிங் பார்த்ததே இல்லை. பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி இது போனதில்லை. ஆனால் அதுக்கப்புறம் நான் சினிமாவில் போய் நான் நடிச்சிருந்தேன். ஆனால் சினிமா ஷூட்டிங் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் சத்யா ஷூட்டுக்கு போவோமே தவிர ஷூட்டிங் போய் பார்க்க மாட்டோம். ஓ, எங்களுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பார்க்க என்னமோ எனக்கு என்னன்னு தெரியல. நீங்கள் இதெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசை இல்லை. எம்ஜிஆர் எடுத்து ஃபோட்டோ எடுத்து விட்டாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எடுத்த ஃபோட்டோ எங்கிட்ட ஒன்று கூட இருக்காது. ஓ, சரி சரி. இத்தனைக்கும் மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறோம் எம்ஜிஆர், நான் தான் இருக்கேன். அதனால தான் எம்ஜிஆர் இது நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. எம்ஜிஆர் வீட்டில் போக சமயத்துலலாம் நம்ம மாணவர் தலைவர்கள் நிறைய பேர் வருவாங்க. வைகோ வருவார், துரைமுருகன் வருவார், எல்லாம் வருவார். துரைமுருகன் வர சமயத்துலலாம் பெரிய லிஸ்ட்டே கொண்டு வருவார். ஒரு 5-6 பேருக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும் கொடுவார். பைசா கொடுத்துக்கிட்டே திட்டுவார் எம்ஜிஆர். என்னப்பா அது எப்போ பாரு மீட்டிங் போயிட்டு காலேஜ் போகிறதே இல்லையாமே அப்படின்னு. அது துரைமுருகன் சிரிச்சிட்டேன், இல்லை தலைவரை எங்களுக்கு கட்சிக்கு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு, அதனால் அதுவும் பார்த்துக்கிறேன் இதுவும் பார்த்துக்கிறேன். பட் தயவுசெய்து ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்கார்த்தம் படித்தா படிப்பு விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி MA-BL வரைக்கும் படித்தார் துரைமுருகனும். இப்போ அவர் திமுகவில் மிகப்பெரிய அமைச்சராக இருக்கிறாரு. அவர் தான் புரட்சி தலைவர் சமாதிக்கு பக்கத்தில் அவரோட நினைவகம் ஒரு இது இருக்குங்க. அதாவது புரட்சி தலைவருடைய சமாதிக்கு பக்கத்தில் அவர் பயன்படுத்தின பொருள்கள் இதெல்லாம் ஒரு அரசு நினைவு சின்னம் வச்சுது. அதை வந்து திறந்து வச்சது துரைமுருகன் அவர்கள் தான். இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் துரைமுருகன் இப்போ தானே வந்து திறந்து வைக்காரு. எம்ஜிஆர் இருக்க சமயத்தில் ஒரு நாளாவது எம்ஜிஆர் போய் பார்த்துருக்காரா? இல்லவே இல்லையே. இல்லை. அதேதான் கட்சியில் இருந்ததுனால போகல. அது அந்த இல்லை, அரசியல் வேற சார், தனிப்பட்ட முகக்காரங்க வேற போகல. நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, தமிழ்நாட்டு ப்ராப்ளம் என்னன்னா, அரசியல் தலைவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட அவரை போய் பார்க்க முடியாது. அதே நீங்கள் டெல்லியில் இருங்க, பாம்பேயில் இருங்க, கர்நாடகாவில் இருங்க, ஹைதராபாத்தில் இருங்க, உங்கள் பிடிச்ச தலைவர் அரசியல் தலைவர் உங்களை எதிர்கட்சியில் இருந்தாரோ அவர் போய் வாழ்த்து சொல்லுவாங்க. இங்கே வந்து டிஎம்கேக்காரங்க வந்து ஏடிஎம்கேக்காரங்க வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, ஏடிஎம்கேக்காரங்க டிஎம்கேக்காரங்க வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. இது என்ன அரசியல் எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் புதிராக இருக்குது. அதாவது முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவர் போய் பார்த்தீங்களா? நீங்கள் அப்போல்லாம் இல்லை, முதலமைச்சர் ஆனால் கூட நாங்கள் அவங்க வீட்டுக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் ஃபர்ஸ்ட் நீங்கள் முதலமைச்சர் ஆனோம்னா அவர் வீட்டுக்கு போனபோது இதை முதல்ல அவர் வீட்டுக்கு போக சமயத்தில் மாலை எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது சிஎம் ஆனத உடனே சிஎம் ஆனவருக்கு மாலை எடுத்து போடுறேன். அவர் மாலையை போடக்கூடாதுன்னு ஏன்னு கேட்பாரு. உங்க அப்பா நான் யாருன்னாரு, சித்தப்பான்னு. உங்க அப்பா அம்மா உங்க அப்பா முதலமைச்சர் மாலை போடுவேன்னு போட மாட்டேன்னு. அப்ப எனக்கு மாத்திரம் ஏன் மாலை போடுறேன்? வெளியாளுங்க வந்து மாலை போடலாம், ஆனா வீட்டுல இருக்க சொந்தக்காரங்க என் பிள்ளை மாதிரி நீ எனக்கு மாலை போடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு எல்லாரும் மாலைன்னா ஆசையாக போடுவாங்கல்ல, அவர் பாருங்க அந்த மாலையை ரெஃப்யூஸ் பண்ணுறாரு பாருங்க. அது ரீசன் கரெக்டான ரீசன் சொல்கிறாரு பாருங்க. அப்போ நீங்கள் போனபோது மினிஸ்டர் இருந்தவங்களாம் இருந்தாங்களா எப்படிங்க? இல்லை, ஒரு நாள் மினிஸ்டர் சமயத்தில் அப்போ தான் அப்பாவும் நானும் தான் ஒன்றா போவோம். தலைவர் சிஎம் ஆன உடனே. தலைவர் சிஎம் இல்லை, எப்போ தலைவர் வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் நானும் அப்பாவும் போனால் அப்பாவும் நானும் தான் ஒன்றா போவோம். சரிங்க. 10 மணிக்கு மேலே போகிறதா இருந்தால் நானும் அம்மாவும் ஒன்றா போவோம். ஸோ யாராக இருந்தாலும் நான் கூட இருக்கணும். சரி. ஒரு சிஎம் ஆன உடனே நானும் அப்பாவும் எம்ஜிஆருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு போகிறோம். எம்ஜிஆருக்கு வாழ்த்து சொல்கிறோம். அப்போ தான் இந்த மாலை சம்பவம் நடந்தது. அப்போ வந்து இந்த எங்களுக்கு வந்து எல்லாரும் அந்த ஹாலில் உட்காந்தவங்க பூரா வருங்கால மந்திரிங்க ஆடு பீப்புள் அவுட் யாருன்னா நானும் எங்கள் அப்பாவும் தான். அதுவும் எங்கள் அப்பா ஒரு வெள்ளை சட்டை, ஒரு வெள்ளை சட்டி, அந்த சிம்பிளாகவே தான் இருப்பார். அதுக்கு யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராம் சார் இருந்தார். அப்போ அவர் வந்து திருப்பதி சாமின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருடைய ரைட் ஹேண்ட் இருந்தார். அவர் திருப்பதி சாமிக்கு இவங்க யார் இவங்களுக்கு எதுக்கு என்ன இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க? அப்போ தான் திருப்பதி சாமி சொல்கிறாரு, இவங்க தான் 147 NSC போஸ் முதலியார் வீடு. எம்ஜிஆருக்கு வாழ்க்கையில் முதல்ல கஷ்டங்கள் ஏற்பட்ட சமயத்த காலத்தில்
இருந்து உதவி செஞ்சு எம்ஜிஆர் நல்லபடியாக கொண்டு வந்த ஒரு ஃபேமிலி இவங்க தான். அதனால தான் இவங்களுக்கு இந்த மரியாதை அப்படின்றாரு. உடனே ராஜாராம் எழுந்து எங்கள் அப்பாவுக்கு தனி மரியாதை சொல்கிறாரு, வணக்கம் சொல்கிறார். எங்கள் அப்பா வணக்கம் சொல்லிட்டு யார் இவர் எனக்கு சொல்கிறாரு அப்படின்னாரு. ஏன்னா எங்கள் அப்பாவுடைய அரசியல் அறிவு அவ்வளோதான். அவர் ஒரு பேங்க் ஆஃபீஸர். அவருக்கு பேங்கை விட்டா வீடு, வீடு விட்டா பேங்க்கு, கோயில், வேற ஒன்றுமே தெரியாது. இதான் நடந்தது. அப்புறம் உள்ள கூட்டிட்டு போய் என்ன பண்ணாருங்க முதலமைச்சர்? நீங்கள் சால்வ் போட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துங்க? சாப்பிட ஏதாவது கூப்பிட்டாரா? இல்லை, அடிக்கடி எம்ஜிஆர் வீட்டுக்கு போவோம், நாங்கள் போவோம். ஒரு காலத்தில் ஒரு டைம் போக சமயத்தில் பார்த்தா எம்ஜிஆர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அந்த டைமுக்கு நாங்கள் போயிட்டோம். என்னடா சாப்பிட்டு இருக்கான்னு பார்த்தீங்க, கேட்டால் சிரிப்பீங்க. பழையது சாப்பிட்றாரு. பழைய சாப்பிட்றாரு. எங்கள் அப்பாவை பார்த்தா முதலியார் வாங்க வாங்க வாங்கன்றாரு. எங்கள் அப்பா என்ன கூப்பிட்றான்னு கேட்ட போனால் பழையது. ஐயோ வாங்க 2 பேரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேரும் பழையது சாப்பிட்றாங்க. இவர் ஒரு பேங்க் ஆஃபீஸரு, இவர் ஒரு சீஃப் மினிஸ்டர். 2 பேரும் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா பழையது. இது சொன்னால் பரவாயில்ல, எனக்கு பழையது இதெல்லாம் பிடிக்காது. உடனே சமையல்காரர் மணி சார் மணி அண்ணன் மணி இவன் ரொம்ப ஸ்டைலு, இவன் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டான், இவனுக்கு தோசை சுட்டு கொடு, நல்ல மிளகாப்பொடி போட்டு கொடுக்க அப்படின்னு. தோசை சுட்டு மிளகாப்பொடி போட்டு கொடுத்த உடனே நீ கொடுக்காத இதுன்னு சொல்லி எம்ஜிஆர் எடுத்து அவர் கையால் ஒரு சீஃப் மினிஸ்டர் திங்க் பண்ணி பாருங்க, அவர் கையால் எடுத்து என் தட்டில் போடுறாரு. புரட்சி தலைவர் தட்டில் போடுறாரு. ஒரு சீஃப் மினிஸ்டரு அப்படின்னா எந்த ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா அவ்வளோ சிம்பிள்சிட்டி. ரெண்டாவது பழையது எதுவுமே மறக்காது. அந்த நன்றி உணவுக்கு எங்கள் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கலாம், அதை நாங்கள் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கு அன்பாக பாசமாக ஒரு சொந்த பிள்ளை மாதிரி பார்த்து அவர் கையில் எடுத்து போடுறது, அந்த மாதிரி பாக்கியமெல்லாம் கடவுள் எங்களுக்கு கொடுத்து அணுகுறான்னு நினச்சிப்பேன். அவ்வளோதான். கண்டிப்பாக. எவ்வளோ பெரிய தகவல்கள் பாருங்கள். இது மட்டும் எங்கேயுமே அதெல்லாம் சொல்லப்படவில்லை. அவர் அவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் கூட ஒரு ஹவுஸ் ஓனர் இருந்தவனுக்கு ஒரு வீடு கொடுத்தவங்கள ஒரு இது பண்ணி உங்களையும் ஒரு வீட்டில் மகனாக ஒரு பாவிச்சு பண்ணியிருக்காருன்னா நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயங்க. அவர்கிட்ட இந்த ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, உயர போகும்போது அந்த தாழ்வு மனப்பான்மைன்னா ஹம்பிள்னஸ் அவருக்கு எடுத்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் இந்தியாவில் எந்த தலைவர்கிட்டையும் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பணிவு. பழைய நன்றி மறக்காத குறம். பணம் வந்ததும் பழசம் வந்துச்சுல்ல, நான் ஒரு மழையும் தரேன். நன்றி மறக்காத குணம். நாட்டில் இன்னைக்கு ஒரு சமயத்தில் இருந்துட்டு அடுத்த வருஷம் அவர் யார் அப்படின்னு கேட்குற காலத்தில் பழைய ஞாபகம் வச்சுட்டு அந்த எங்கள் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு பதிலாக எங்களுக்கும் சேர்த்து மரியாதை கொடுத்து எங்களையும் தங்க சொந்த பிள்ளை மாதிரி பார்த்துட்டு வந்தது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சார். அப்புறம் நிறைய பேர் படிக்கிறதுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காருங்களா? ஐயோ, படிக்கிறதுக்கு உதவியா? அதான் நான் சொன்னேன். அதாவது யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் கேட்கலாம். புரட்சி தலைவர்கிட்ட 2 இது கேட்டிங்கன்னா உடனே நடக்கும். 1 படிக்கிறதுக்கு உதவி, நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தேன்னா அதுவே போதும். 2வது சாப்பாட்டுக்கு வழி. மற்றவங்க வயிறு நிறைஞ்சா இவரு நெஞ்சு நிறைஞ்சு போயிடும், இது வழக்கம் தானே. எந்த லேடிஸ் வந்தாலும் என்னம்மா வேணும் ஏதுமா வேணும், பையன் படிக்கிறான்ப்பா, என்ன படிக்கிறான், 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், சரிப்பா அந்த டீட்டெயில்ஸ் வாங்க சொல்லுவார். அந்த பையன் 8ஆம் கிளாஸ் எந்த ஸ்கூல் படிக்கிறானோ அந்த ஸ்கூலுக்கு வேண்டிய ஃபீஸை இங்கேருந்து டைரெக்டாக போயிடும். அதாவது எம்ஜிஆர் கிட்ட போய் கேட்டிங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜில் 15 ஸ்டூடெண்ட்டை படிக்க வச்சார். அந்த காலத்தில் 15 ஸ்டூடெண்ட்ஸு. அந்த காலத்தில் 15 பேரை மெடிக்கல் காலேஜில் படிக்க வச்சார். அந்த மெடிக்கல் காலேஜில் இருந்த ஒரு பேர் முத்துக்குமார்னு சொல்லிட்டு ஒரு கிளார்க் இருந்தார். எங்கேங்க? மதுரை மெடிக்கல் காலேஜில். அவர் தான் இந்த கதையை சொன்னார். அவர் மிகப்பெரிய ஜோசியர். அதாவது ஜோசியர்னா சாதாரண ஜோசியர் இல்லை, 6 சீஃப் மினிஸ்டருக்கு அவர் ஜோசியர். யாருக்குமே அவரை பற்றி தெரியாது. ரொம்ப சிம்பிள் மேன். நம்ம ஒரு காங்கிரஸ் தியாகியினுடைய பையன். அவர் தான் இந்த கதையை சொன்னார். நான் அங்கே மதுரையில் இருந்தேன். மதுரையில் இருக்கிற சமயத்தில் 15 பேருக்கு மணி ஆர்டர் வரும். 15 பேருக்கு எம்டிஆர் பேரில் போட்டு மணி ஆர்டர் வந்தவுடனே அந்த ஃபீஸை கட்டிட்டு அந்த 15 பேரை கூட்டி அந்த ரெசீட்டு கொடுப்பேன். அதனால் எம்ஜிஆர் எப்படியெல்லாம் பண்ணாருன்றது எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்படுங்க, ஏதோ பாலமெல்லாம் போடுறாங்க. அவர் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன பாலம், சிங்கிள் லேனில், எங்கள் ராமநாதபுரம் தோட்டம் போகிற வழியில், ராமநாதபுரம் தோட்டம் போகிற சிங்கிள் லேன் இருக்குது.
அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆ நான் ஒரு காலத்தில் முடிச்சுட்டு எம்ஜிஆர் கிட்ட சொன்னேன், என்ன சாச்சா இது, நம்ம வர வழியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருக்கு, அந்த பக்கம் வந்தோடனே நின்றுடும், இந்த பக்கம் பஸ்ஸு காரெல்லாம் போனோடனே திருப்பி அங்கேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகிட்டீங்களே, இந்த பாலத்தை உடனே போடக்கூடாதுன்றார். அதுக்கு முதலமைச்சர் சொன்னார், அப்பா நான் முதலமைச்சர் ஆனது ரைட்டு தான், கஷ்டப்படுறோம் தெரியுது, நானே கஷ்டப்பட்டு தான் வரேன், ஆனால் இப்போ அந்த பாலத்தை நான் புதுப்பிச்சிட்டேன்னா எம்ஜிஆர் தனக்கோசரம் பாலத்தை புதுசாக கட்டிட்டாருன்னு சொல்லுவாங்க, அந்த பேச்சு எனக்கு வரக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் 4 வருஷம் பொறுத்து தான் அந்த பாலத்தை மற்றவங்க எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் சேங்ஷன் பண்ணி அந்த பாலம் எக்ஸ்பேண்ட் பண்ணி. இப்போ ராமவரம் தோட்டம் போகிற வழியில் ஒரு பாலம் இருக்கும் சின்னது, அதுக்கே 4 வருஷம் எடுத்துருக்கு. அவ்வளோ இதாக அவ்வளோ அதாவது என்ன அவருக்கு என்ன ஒரு என்னன்னா தனக்குன்னு எதுக்கும் வசதிக்கு செஞ்சுக்க மாட்டார், இல்லை அடுத்தவங்களுக்கு. அதாவது அரசியல் உதவியோடு செஞ்சுக்க மாட்டார். தன்னுடைய பைசா வச்சு செலவு பண்ணனா எது வேணாலும் செலவு பண்ணிப்பார். ஆனால் அரசாங்க பணத்தை தனக்கோசரம் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டார். நீங்கள் கேட்டால் சிரிப்பீங்க, கம்ப்ளீட் பெட்ரோல் கூட தன்னுடைய பைசாலேருந்து தான் போடுவாரே தவிர கவர்மெண்ட் கிட்ட இருந்து பெட்ரோலுக்கு பைசா வாங்கினதே கிடையாது. இந்த ஆட்சி ஏதோ கலைஞ்ச போது பார்த்தீங்களா, ஆட்சி கலைஞர் புரட்சி தலைவர் எங்களுக்கு அவர் தானே தலைவர். ஏடிஎம்கேல இருந்தானா டிஎம்கேல இருந்தாடா, எனக்கு வேண்டியது புரட்சி தலைவர் அவ்வளோதான். எங்கே சேச்சா அவ்வளோதான், அவரை பார்க்கறதுக்கு போவோம் வருவோம். சரிங்க, இப்போ புரட்சி தலைவரோட ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்களா, அந்த டைம் நீங்கள் வீட்டுக்கு போனீங்களா? புரட்சி தலைவருடைய ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண சமயத்தில் கேட்டால் நீங்கள் சிரிப்பாக இருக்கும். புரட்சி தலைவர் ஆட்சி டிஸ்மிஸ் ஆச்சு, நானும் அம்மாவும் புரட்சி ஜானகி அம்மாவை பார்க்கறதுக்கு போகிறோம். வீட்டில் ஜானகி அம்மாவை பார்க்கறதுக்கு போகிற சமயத்தில் அசோகன் வந்திருக்காரு, நடிகர் அசோகன் வந்திருக்காரு. ஜானகி அம்மா கிட்ட கேட்க நாங்கள் வந்து அக்கான்னு தான் கூடும். அக்கா என்ன அக்கா இந்த மாதிரி பிரச்சனை வந்து கேட்க முதலமைச்சர் பதவியில் நீக்கிட்டாங்களே, இதை நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்டேன். அதுக்காக அம்மா சொன்னாங்க, சௌந்தர் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, புரட்சி தலைவருடைய ஜாதகம் என்னன்னா ஃபீனிக்ஸ் ஜாதகம், ஃபீனிக்ஸ் பறவை ஜாதகம் மாதிரி. அதாவது பறவை இல்லைன்னா திருப்பி அந்த பறவை எழுந்து வரும். அந்த பறவை போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனால் பறவை எழுந்து. அந்த மாதிரி நீ ஒன்றா பாரு, இன்னும் ஒரு 6 மாதத்தில் புரட்சி தலைவர் பழையபடி சீஃப் மினிஸ்டராக வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி 6 மாதம் வந்துட்டாங்க. நீங்கள் அவர் பார்த்தீங்களா டிஸ்மிஸ் ஆனபோது தலைவர் போல ஜானகிமா மட்டும் தான் பார்த்தீங்களா, இல்லை தலைவர் பார்த்தீங்களா? இல்லை, புரட்சி தலைவர் மகிழ்ச்சியாக இருந்தாருங்களா? ஆமாம், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், சிரிச்சிட்டே போவார். அவர் வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும், இதுக்கு என்னென்ன செய்யணும், ரொம்ப ஒரு மனசு அவரு மாதிரி மனசு உறுதியான ஆளை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. மனசில் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாருன்னா எக்காரத்தை மட்டும் அந்த டிசிஷன்லேருந்து மாறவே மாட்டாருங்க. அதாவது அவர் எடுக்கிற டிசிஷன் எப்போவுமே 99% கரெக்டாக இருக்கும். அவர் டிசிஷன் மாற்றனா சொன்னார்னா தப்பாக இருந்ததுன்னா மாற்றிப்பார், அதுவும் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் 99% ஒரு டிசிஷன் எடுக்க சமயத்தில் 4 பேரை கலந்தாச்சு, அதுக்கப்புறம் இதுதான் கரெக்டான டிசிஷன் எடுத்து முடிவு எடுப்பார். ஆனால் முடிவில் இந்த கடைசி வரைக்கும் பின்வாங்கவே மாட்டார். அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் காலேஜெல்லாம் சேரும்போது தலைவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காருங்களா? ஓகே, நாங்கள் காலேஜெல்லாம் சேரும் போதுன்னா நான் வந்து முதல்ல இந்து வித்யாலயா ஸ்கூலில் SLC வரைக்கும் 64 வரைக்கும் படித்தேன். எங்கே? 63, 64 இந்து வித்யாலயா ஸ்கூல். எங்கள் புருஷோக்குங்களா? இல்லை, இப்போ மின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. மின்ட் ஸ்ட்ரீட்டில். அதுக்கப்புறம் 63ல் வந்து நான் தெகராய காலேஜில் பியூசியில் சேர்ந்தேன். தெகராய காலேஜ் பியூசி சேர்ந்தால் தமாஷா இருக்கும். எல்லோரும் காலேஜுக்கு அலைவாங்க, சீட்டு கிடைக்கலன்னு கஷ்டப்படுவாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, காலேஜில் சீட்டு அப்ளை பண்ணி நேராக அந்த நம்பர் எடுத்து போய் எம்ஜிஆர் கிட்ட கொடுத்தேன். எம்ஜிஆர் கிட்ட கொடுத்தேன், ஃபோன் அடித்து சொன்னார், மறுத்த நாள் காலேஜில் இன்டர்வியூ வந்துடுச்சு. ஏன்னா எம்ஜிஆர் தான் அந்த காலேஜுக்கு அப்போது சேர்மன். எப்படி அதிர்ஷ்டம் பாருங்க. இது நான் சேர்ந்தது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேரையும் சேர்த்து எம்ஜிஆர் கிட்ட லெட்டர் வாங்கி போய் கொடுத்து 3 பேரும் சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு தேராகாலில் சேர்ந்து. ஸோ எல்லாருமே படித்து இன்றைக்கி எல்லாரும் பெரிய பொசிஷனில் இருக்காங்க. இன்னும் எம்ஜிஆர் பண்ண உதவியை மறக்காமல் நன்றியோடு இருக்காங்க. சரிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அவர் புரட்சி தலைவர் வந்து கட்சியிலலாம் சேர்ந்த போது நீங்கள்? இல்லை, நான் கட்சியிலலாம் சேர மாட்டேன். ஆனால் மாதத்துக்கு 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரியாக புரட்சி தலைவர் பார்க்கறதுக்கு நான் லாயர்ஸ் ரோடு போயிடுவேன். ஏன்னா காலேஜ் அட்மிஷனு, ட்ரான்ஸ்ஃபரு, இது எது ஒன்றுனால புரட்சி தலைவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி தருவார்.
ஸோ அதனால் அவரை பார்க்கறதுக்கு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் மாநில கல்லூரியில் சேர்ந்தேன். ம் 64, 67 மாநில கல்லூரியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு சென்னை சென்னை. பிரசிடென்சி காலேஜ் இல்லைங்களா? இப்போ பிரசிடென்சி காலேஜில் வந்து என்னன்னா பெரிய கேங்கு. ம் அந்த கேங்கில் நானும் ஒரு மெம்பர். ஓ என்னோட பிரசிடென்சி காலேஜில் படித்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஆ EVKS இளங்கோவன், ஓ துரைமுருகன், ஆ வைகோ, ஆ இந்த மாதிரி ஒரு அதுக்கு அது இல்லாத 6 சீஃப் செக்ரட்டரி என்னோட கிளாஸ்மேட்ஸு. ஓ சீஃப் செக்ரட்டரி சந்தானம், சீஃப் செக்ரட்டரி தேவராஜ், சீஃப் செக்ரட்டரி டிபி நாகராஜ், IAS ஆஃபீஸர்ஸ் எல்லாமே என்னோட கிளாஸ்மேட்ஸாக இருப்பாங்க. ஓ ஏன்னா அந்த காலத்தில் பிரசிடென்சி காலேஜிலேருந்து தான் IAS பாதி பேர் போவாங்க. அந்த அளவுக்கு ஸோ அந்த 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 மாதிரி காலேஜில் படித்தேன். அந்த காலேஜில் நான் பெரிய ஃபேமஸ் சிங்கர். நான் ஓ காலேஜில் சிங்கர் எல்லா சிங்கர் பாட்டு போட்டிலையும் எல்லாத்துலேயும் ஃபங்க்ஷன்லாம் பாட்டு போட்டு தலைவர் பாட்டுலாம் பாடுவீங்களா? தலைவர் பாட்டு தான். அதாவது முதல்ல நான் காலேஜில் பார்த்ததே தலைவர் பாட்டு தான். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவில் குளிர் நிலவில் கொலை இல்லைன்னு பாடு. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை. உடனே காலேஜ் பூரா ஏய் இந்த காலேஜில் சேர்ந்து அப்போ ஃபர்ஸ்ட் இயரு ஆ அதான் கேட்டேன். காலையில் சேர்ந்து ஜூனியர் இதுக்குள்ளே ஒரு பெண்ணை பார்த்து நிலவில் பாடுறியா நீ அப்படின்னு சொல்லி அதை கேலி பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலேஜில் 3 வருஷம் விடாமல் பாட்டு இதுக்காக டூயட் வேறு இருக்கும். ஓ டூயட்டு காலேஜில் யாரும் இல்லாத சமயத்தில் எங்களுக்கு என்ன செய்வாங்க, காலேஜிலேருந்து வேறு ஒரு ஃப்ரெண்டு படிச்சிருந்தார். அவருடைய தங்கச்சி தான் எங்களுக்கு கூட டூயட் பாடுறதுக்கு வருவாங்க. ஓ அந்த தங்கச்சி யாருன்னா இன்னைக்கு வந்து வன்னை தேவகின்னு சொல்லிட்டு DMKல பெரிய பேச்சாளராக இருக்காங்க. ஓ இதில் என்ன ஒரு விசேஷம்னா அன்னைக்கு காலேஜ் 67க்கு அப்புறம் அந்த மாவை நான் மீட் பண்ணதே இல்லை, அந்த மா என்னை மீட் பண்ணதும் இல்லை. இதில் என்னன்னாங்க, நான் வந்து TM சௌந்தரராஜன் சார் வாழ்க்கை வரலாறு சீரியலாக பண்ணியிருக்கேன். உங்கள் பேரும் சௌந்தரராஜன் இல்லைங்களா? சௌந்தரராஜன் வீட்டில் சௌந்தரராஜன்வாங்க. ஆ அப்போ நீங்கள் சௌந்தரராஜனாக இருந்து அங்கேயும் ஐயா பாட்டது, அங்கே புரட்சி தலைவர் பாடின அந்த பாடலாம் நீங்கள் காலேஜில் பாடிருக்கீங்கிறது ஒரு சிறப்பு. நான் பாடுற பாட்டெல்லாம் புரட்சி தலைவர் டூயட் பாட்டாக தான் இருக்கும். ஆமாம். ஏன்னா புரட்சி தலைவர் பாட்டுன்னா எங்களுக்கு ரொம்ப உயிர். ஆ இதில் இன்னொரு தமாஷா இருக்கேன்னா ஆ இது வரைக்கும் புரட்சி தலைவர் படத்துக்காக பைசா கொடுத்து பார்த்ததே இல்லை. ஆ ஏன்னா முதல் புரட்சி தலைவர் ஒரு படம் வெளிவருதுன்னா ஆ புரட்சி தலைவர் படம் வெளிவருதுன்னா அன்றைக்கி வந்து ஈவினிங் ஷோவில் கம்பல்சரியாக அவங்க வீட்டோட நான் போய் பார்த்துடுவேன். ஓ தலைவர் வீட்டில் ஜானகி அம்மா எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஃபேமிலியோட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஓ எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். எப்படின்னா புரட்சி தலைவர் நம்ம வீட்டை விட்டு காலி பண்ணி போனாங்க இல்லையா 52ல். அவர் புரட்சி தலைவர் காலி பண்ணி போக சமயத்தில் MG சக்கரபாணி அவங்க சாருடைய சிஸ்டர் இல்லை குஞ்சுக்குட்டி அம்மாள்னு இருப்பாங்க. அவங்கள கொண்டு வந்து குடி வச்சாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பையன். அந்த பையனை நானும் ஒரே வயசு. அவர் பேருங்க? அவர் பேர் செந்தாமரைன்னு பேரு. காசு சொல்றோம். அந்த செந்தாமரையுடைய அப்பா தான் இந்த சின்ன கடமன் கோயில்ல சொன்ன தேங்காய் பழம் கடை, வெத்தல் பாக்கு தேங்காய் கடை வச்சிருப்பேன். அந்த கடை சாதாரண கடையை நினச்சிடாதீங்க. வெள்ளிக்கிழமை அந்த காலத்திலே ஒரு 1000 ரூபாய்க்கு வியாபாரம் ஒரு கடை. அந்த காலத்தில் ஞாபகம் வச்சுக்க 1960ல் 1200 ரூபாய்க்கு வியாபாரம் கடை அது. ஸோ ஒரு நல்ல அந்த பையனை நானும் விடாமல் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துடுவோம். ஸோ இப்படி நிறைய சினிமா படம் பார்த்து பழகாச்சு. எம்ஜிஆர் படம் பார்த்து அதான் அது இல்லாத ஒரு 50 நாள் ஆன உடனே எம்ஜிஆர் வீட்டிலேருந்து பாஸ் வரும் சினிமா பார்க்குறதுக்கு. ஒரு கேசினோ தேட்டரோ சித்ரா தேட்டரோ இல்லை பிளாசா தேட்டரிலோ சினிமா பாஸ் வரும். அந்த பாஸை எடுத்துக்கிட்டு நான் அம்மா 2 பேர் பசங்க யாரும் சின்ன பசங்க யாரும் வர மாட்டாங்க. 2 பேரும் ஆட்டோ பிடிச்சி அந்த தேட்டரில் போய் எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு வருவோம். ஸோ எம்ஜிஆர் படத்தை கம்பல்சரியாக 2 வாட்டி பார்க்குற ஒரே ஆள் நான் தான் இருப்பேன் அந்த காலத்தில். இப்போ நீங்கள் அந்த படம்லாம் பார்த்து தலைவர்கிட்ட பேசுகிறீங்களா? அந்த படம் நேற்று பார்த்துட்டு பேசுவேன். நல்லா இருந்தது, ஆக்ஷன் நல்லா இருந்தது, இது நல்லா இருந்தது சொல்லி பேசுவோம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம்.